ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையன் பின்னாடி வந்து ஷேடோ பார்த்ததுனால ஹீரோ கிட்ட குட்டி பையனுடைய உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டிருந்திருப்பா இல்லையா? அதை கேட்ட ஹீரோ ஷேடோ வந்து பாடிக்குள்ளே இருந்துச்சா இல்லைனா வெளியில் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா பாடிக்குள்ளே ரீப்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஷேடோ வந்து பாடிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஷேடோ வந்து வெளியில் தெரிஞ்சால் அது ஹியூமன்ஸ் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேடோ பாடிக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னும் போது அதை கேட்ட ஹீரோ, அப்போ என்னால் காப்பாற்ற முடியாது, ஏன்னா எனக்கு அடிபட்டிருக்குது, என்னை ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான், அவன் யாருன்னு போய் கண்டுபிடிக்கணும், அதனால நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின், எனக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன், அதனால அந்த குட்டி பையனுடைய உயிரை காப்பாத்து அப்படின்னு இழுத்துட்டு போறா. ஸோ ஹீரோக்குக்கும் வந்து நான் அவன் கூட வர முடியாது, நீ போய் அந்த குட்டி பையனுடைய உயிரை காப்பாத்து, ஆனால் ஏதாவது பாடிக்குள்ள ஷேடோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மட்டும் என்கிட்ட வந்து சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். அதை பார்த்து ஹீரோயின், டே லூசு, உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன் பாரு அப்படின்னு கதவை காலால மிதிச்சுட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதை கேட்டு ஹீரோ கோவமா ரீப்பர்ஸ் கிட்ட போய், அந்த லோவர் கிளாஸ் ரீப்பர் கிடைக்கிற வரைக்கும் தான் இவ உயிரோட இருக்க போறா, இவ ஒரு குட்டி பையனுடைய உயிரை காப்பாற்ற போறேன்னு வர சொல்றா. அதை கேட்டு தொப்பி ரீப்பர் வந்து, அப்படி மட்டும் ஹீரோயின் அந்த குட்டி பையனுடைய உயிரை காப்பாத்தினா உனக்கு டெத் ஸ்குவாட் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க தெரியும்ல அப்படின்னு அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ ஹீரோயின் சோல் கலெக்ட் பண்ண தான் ஹீரோ வந்து பூமிக்கு வந்திருப்பான். ஆனா இப்போ ஹீரோயினுடைய உயிரை எடுக்காம அவன் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அதனால ஹீரோயின் வேற யாரையாவது காப்பாற்றி விட்டுட்டாங்கன்னா டெத் ஸ்குவாட் வந்து ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது ஞாபகம் வந்து, ஐயோ இவ போய் அந்த குட்டி பையனை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு பயந்து போய் ஹீரோயினை வீட்டுக்கு வெளியில போய் தேட, ஆனால் ஹீரோயின் வந்து போயிட்டாங்க. உடனே ஹீரோயின் டென்ஷனா டெலிபோர்ட் மூலமா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து தேடி பார்க்குறான். ஆனால் அங்கேயும் ஹீரோயினை காணோம். உடனே ஹீரோ மறுபடியும் கோவமா, இவ எங்கே போயிருப்பா அப்படின்னு டெலிபோர்ட் மூலமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்குறான், அதுவும் பாத்ரூமுக்கு. அங்கே ஆஃபீஸர் இருக்கிறாரு. நீ இப்படி தான் வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேஷுவலாக சொல்ல, அதை கேட்ட ஹீரோ அவனை இழுத்துட்டு வந்து ஹீரோயின் இருக்கிற லொக்கேஷனை ட்ராக் பண்ணி சொல்ல அதை கேட்ட ஆஃபீஸர், எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது, போய் காஃபி போடு அப்படின்னது. அதை பார்த்து ஹீரோ, நான் காஃபி போட்டு தரேன்ற மாதிரி போகிறான். அதை பார்த்துட்டு ஆஃபீஸர் ஹாப்பியாக உட்காந்துருக்கேன். உடனே ஹீரோ காஃபி போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆஃபீஸர் கிட்ட கொடுக்க, அதை குடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ இப்போ ட்ராக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அதுக்கு வந்து நம்ம கேப்டன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே அப்படின்னு திமிரா சொல்ல, இப்போ நம்ம ஹீரோக்கு கோவமா வந்துடுது. அவனை உட்கார விடாம தள்ளி விட்டுட்டு ஹீரோ உட்காந்து ஹீரோயின் எங்கே இருக்கான்ற மாதிரி கம்ப்யூட்டரில் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு ஆஃபீஸர் கோவமா ஹீரோ அடிக்க போக, சரி ஓகே நம்மளுடைய ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ண எடுக்கலையே, அவளுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவன் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட, அப்போ ஃபோனில் பார்த்தா ஒய்ஃப் வந்து ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி காட்டுது. அதை பார்த்துட்டு இருக்க, அப்போ ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி ஃபுட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்த ஆஃபீஸர் சந்தோஷமா போய் ஒய்ஃபை வந்து ஹக் பண்ண, இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, எல்லாம் என்னுடைய தலையெழுத்துறா அப்படின்னு மறைக்க, அப்போ ஆஃபீஸர் ஃபோனில் ஒய்ஃபை ட்ராக் பண்ணியிருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு ஹீரோ ஃபோனை எடுத்துகிட்டு போய், எனக்கு இதே மாதிரி ட்ராக் பண்ணித்தானே அவனுடைய ஃபோனை கொடுக்க. உடனே ஆஃபீஸர் ஃபோனை வாங்கி பார்த்துட்டு, நீ தான் ஆல்ரெடி ஹீரோயினுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கிறல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னதுமே அதை கேட்ட ஹீரோ வந்து ஃபோனை பார்க்குறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை காமிச்சா, நைட்டு ஃபுல்லாக சின்ன பையனுடைய வீட்டு முன்னாடி நின்று என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸர் கிம் வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ குட்டி பையனுக்கு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் வந்து கிம்முடைய கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுன்றதுக்காக பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த டைமில் அவளுக்கு பசிக்க வேற செய்யுது. அதனால ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, அப்போ குட்டி பையனுடைய வீட்டுக்கு டீச்சர் வந்து அவங்க அம்மா கிட்ட, ஏன் உங்க பையன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மாவும், அவன் நிறைய சாக்லேட் வந்து சாப்பிட்டதுனால உடம்பு சரியில்லை, அதனால அவனுக்கு மெடிசன் கொடுத்துருக்கோம், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட டீச்சரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப, அது எல்லாத்தையுமே ஹீரோயினும் பார்த்துட்டு அந்த வாழைப்பழம் தோலை ரோட்ல போட்டுட்டு வந்து டீச்சர் கிட்ட, நீங்க அந்த குட்டி பையனுடைய டீச்சரா அப்படின்னு கேட்கும்போது உடனே டீச்சரும் ஆமான்ற மாதிரி சொன்னதுமே, உங்களுக்கு கையில பேண்டேஜ் போட்ட யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறா. அப்போ பார்த்து ஒருத்தன் சைக்கிள்ல வர, அவன் அந்த தோல்ல வலிக்கு, அதான் ஹீரோயின் வாழைப்பழ தோலை கீழே போட்டிருப்பாங்கல்ல, அதுல வலிக்கு ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரி வரான். இதை பார்த்து டீச்சர் ஹீரோயினை தள்ளி விட்டு காப்பாத்திட்டாங்க. அப்போ சைக்கிள் டீச்சர் மேல பட்டு கையில வந்து அடிபட்டுருது. இதை பார்த்துட்டு உடனே ஹீரோயின் டீச்சரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் டீச்சருக்கு கையில பேண்டேஜ் போடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து, நான் தான் பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை வந்து ரோட்ல போட்டேன் அப்படின்னு அவளே திட்டிட்டு இருக்க, அப்போ டீச்சர் கையில பேண்டேஜை பார்த்து இவளுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகி ஷாக் ஆகி குட்டி பையனை பத்தி எதுவுமே சொல்லாம, சாரி என்னால தான் உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஏன்னா டீச்சரால தான் குட்டி பையனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்ற மாதிரி ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே டீச்சரும் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லமா எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா டெலிபோர்ட் மூலமா ஹீரோயின் இருந்த குட்டி பையனுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து ட்ராக் பண்ணி வந்து எங்க இருக்கான்னு தேடுறான். அப்போ ஹீரோடைய போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் வேற ஆகிடுது. அதை பார்த்த ஹீரோ, என்னடா இது அப்படின்னு தெரியாம டென்ஷன் ஆக, அப்ப அந்த குட்டி பையன் வீட்டை விட்டு வெளியில போக, அவன் பின்னாடியே 2 ரீப்பர்ஸ் அந்த குட்டி பையனுடைய சோல் எடுக்க பின்னாடியே போறாங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு, ஹீரோயின் சொன்னது இந்த பையனா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பையனை ஃபாலோ பண்ணி போக, இந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா டீச்சர் மேல சந்தேகப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து செக் பண்றா. அங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின், கண்டிப்பா அந்த டீச்சர் அந்த
பையனை கொலை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னையும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினாங்க, அதனால வேற யாராவது தான் அந்த பையனை கொலை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கிளம்பி போறா. அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர் கிட்ட போய் ஸ்டாம்ப் வாங்க போறாங்க. அப்ப அந்த ஸ்டாம்ப் டீச்சர் பேண்டேஜ் மேல பட்டுருது. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அந்த ஷேடோ டச் பண்ணும்போது பேண்டேஜ் மேல ஸ்டாம்ப் இருந்தது ஞாபகம் வருது. உடனே இன்னுமே ஷாக்காகி அந்த டீச்சரை போட்டோ எடுக்கிறா. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்ற மாதிரி டீச்சர் எட்டி பாக்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பயந்து டீச்சர் கண்ணில் படாம அங்க இருந்து ஓடிட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா கமிஷனரை காமிச்சா ஃப்ரீசர் லேடியோடைய சின்ன வயசு போட்டோவை பார்த்து யோசிக்கிறாங்க. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி கமிஷனர் போலீஸா இருக்கும்போது ஃப்ரீசர் லேடி சின்ன வயசுல ஹேர் கட் பண்ணதை பார்த்துட்டு பவுல் கட்டுன்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அதை கேட்ட அந்த ஃப்ரீசர் லேடியும் இது பவுல் கட் இல்லைன்ற மாதிரி சொல்ல, உடனே கமிஷனர் இந்த நைட்ல நீ எங்க போற, கிளாராவுக்கு தெரிஞ்ச உன்னை அடிப்பா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஃப்ரீசர் லேடி நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ற மாதிரி கோவமா நொண்டி அங்க இருந்து கிளம்புறா. அதை பார்த்த ஹீரோயினுடைய அப்பா அந்த பொண்ணு யாருன்னு கேட்கிறாங்க. உடனே கமிஷனர் வந்து இந்த பொண்ணுக்கு போலியோன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பொண்ணை ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு கிளாரா பார்ல ஒர்க் பண்றா, ரொம்பவே நல்ல பொண்ணுன்ற மாதிரி சொல்ல, ஸோ இதெல்லாம் இப்போ அந்த கமிஷனர் வந்து யோசித்துக்கிட்டே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரீசர் லேடி சின்ன வயசுல ஒரு பட்டர்ஃப்ளை வாட்ச் போட்டவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆளோடைய ஃபேஸை காமிக்கல. உடனே கமிஷனர் அவர் டைரி எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர் லேடி டீனேஜ் ப்ராஸ்டிடியூட்ல இருந்த மாதிரியும் அவ எஸ்கேப் ஆன மாதிரி நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து கமிஷனர் ஷாக் ஆகி இன்சூரன்ஸ்காரன் அப்பாவை பார்க்க போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்து சரி நம்ம ஹீரோக்கே கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ஹீரோக்கு ஃபோன் பண்றான். ஆனால் ஹீரோடைய ஃபோன் தான் சுவிச் ஆஃப்ல இருக்குது இல்லையா. ஸோ அதனால ஏன் இவன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ நைட்ல என்ன சொல்லியிருப்பானா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னது ஞாபகம் வந்து சரி ஓகே அவனெல்லாம் நம்ப வேண்டாம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. உடனே இன்சூரன்ஸ்காரனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு இன்சூரன்ஸ்காரனுக்கு கால் பண்ணேன். அவன் பார்த்தீங்கன்னா கோவமா நீ எங்க இருக்கிற, உன்கிட்ட இருக்கிற விஐபி லிஸ்ட்டை செக் பண்ணிட்டியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது நான் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன், அப்போ ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால தான் நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன், அதில் இருக்கிற டீச்சரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி உடனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரனும் நான் என்ன இவளுக்கு பிரைவேட் டிடெக்டிவா அப்படின்னு கோவப்பட அந்த லிஃப்ட்டில் கேர்ள் ஃப்ரெண்டு வேற இருக்கிறான். அதை கேட்டுட்டு அவன் இறங்க போக அப்போ கமிஷனர் அதே லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அதை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பயந்து முகத்தை மூட்டுறாங்க, ஏன்றது தெரியல. ஆனால் கமிஷனர் வந்து இன்சூரன்ஸ்காரனுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்றதுனால இன்சூரன்ஸ்காரங்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசிக்கிறா. ஸோ ஃப்ரீசர் லேடி கமிஷனர் கிட்ட பேசும்போது என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பா. அந்த ஃப்ரெண்டு தான் கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரீசர் லேடி கமிஷனர் கிட்ட பேசிட்டு வந்தாங்க இல்லையா, அதை பார்த்ததுமே பயந்துட்டு அவங்க கிட்ட என்ன பேசினேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவுமே சொல்லலை, நான் உண்மையை சொன்னால் அவங்க கிளாரா கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்டும் பயந்து போலீஸை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்படியே கட் பண்ணால் பிரசனில் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கமிஷனர் கிட்ட மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக பயந்து லிஃப்ட்ல இருந்து வெளியில போக அப்போ பெண்ணை வந்து கீழே போட்டுடுறா. அதை பார்த்துட்டு கமிஷனர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பெண் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயந்து போய் பெண்ணை வாங்கிட்டு ஓடி போயிடுறா. ஆனா இந்த கமிஷனருக்கு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அடையாளம் தெரியல. அப்படியே கட் பண்ணா குட்டி பையனை காமிக்கிறாங்க. ஒரு கவர்ல ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஒரு வீட்டை தேடி போறான். அதை ஃபாலோ பண்ணிட்டு 2 ரீப்பர்ஸ் போறாங்க, கூடவே நம்ம ஹீரோவும் போறான். அதை ஹீரோ பார்த்துட்டு இவன் ஏன் இங்க போறான்ற மாதிரி யோசிக்க இந்த பக்கம் கமிஷனர் இன்சூரன்ஸ்காரனுடைய அப்பாவை மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ கமிஷனர் அந்த இன்சூரன்ஸ்காரங்கிட்ட நான் உன்னுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுன்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நீங்க என்னமோ பேசுங்கன்ற மாதிரி இவனும் வெளியில வந்துட்டான். உடனே கமிஷனர் என்ன சொல்றாருன்னா 20 வருஷத்துக்கு நடந்ததை பத்தி யோசிக்கிறான். அதாவது அப்போ இந்த கமிஷனரும் இன்சூரன்ஸ் அப்பாவும் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ இன்சூரன்ஸ்காரனுடைய அப்பா கையில பட்டர்ஃப்ளை வாட்ச் இருக்கிறத பார்த்துட்டு கமிஷனர் வந்து இந்த வாட்ச் வந்து சூப்பரா இருக்குது, எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட அப்பா வந்து இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது, இது வாட்ச் கிடையாது, இது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க், இதை பண்ணது வேர்ல்டுலே ஃபேமஸான கிராஃப்ட்மேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ பிரசன்ட்டுக்கு வந்தா கமிஷனர் இன்சூரன்ஸ்காரனுடைய அப்பா கையில அதே வாட்ச் இருக்குதான் செக் பண்ண தான் வந்திருக்கிறான். ஆனா கையில வாட்ச் இல்லைன்ற மாதிரி பார்த்து சாக்காகி யோசிக்கிறான். இந்த வாட்ச் போட்டவன் தான் ஃப்ரீசர் லேடி கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி காட்டுறாங்க. அப்போ மறுபடியும் அந்த கமிஷனர் பாஸ்ட்டை பத்தி யோசிக்கிறான். அதாவது கமிஷனர் இன்சூரன்ஸ்கார அப்பா கிட்ட கிளாரா சொன்ன மாதிரி நீ டீனேஜ் கேர்ள்ஸ் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டதுமே அதை கேட்ட கமிஷனர் நீ இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுங்க எங்க போனாங்கன்னு தெரியாது, இதை பத்தி யாரும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல தானே, அதனால இதை பத்தி எங்கேயுமே சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சுறாங்க. அது எல்லாத்தையுமே அண்ணன் வந்து கேட்டுறான். அதை பார்த்து கமிஷனரும் அந்த அப்பாவும் 2 பேரும் ஷாக்காகிறாங்க. ஸோ அதனால தான் அந்த அண்ணனுக்கு வந்து இந்த அப்பாவை சுத்தமாக பிடிக்காது போல. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்து அண்ணன் ரூம்குள்ள வந்து கமிஷனரை பார்த்துட்டு உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுமே கமிஷனரும் சிரிச்சுக்கிட்டு அண்ணன் கையில் அந்த வாட்ச் போட்டிருக்கிறானான்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பட்டர்ஃப்ளை வாட்ச் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அண்ணன் கிட்ட ஆமா அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் எங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அண்ணன் என்ன சொல்றானா என் கிட்ட தான் இருக்குது, அதை பற்றி ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவருக்கு அதை கேட்டதுமே ஷாக் ஆகிடுது. அதுவா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து யாருக்கோ கால் பண்ணி நான் உன்கிட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணன் ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான்.
நிற்கிறான். இந்த பக்கம் சின்ன பையன் அந்த அப்பார்ட்மெண்ட் வழியா உள்ள போகாம குழாய் வழியா ஏறி போறான். அதை ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ குட்டி பையனுடைய வீட்டுக்குள்ள போய் யூன் ஹேன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போறான். அதே டைம்ல இந்த சைடு டீச்சர் என்ன பண்றான்னா ஸ்கூல்ல அவனுடைய போனை பார்க்கறான். எப்படின்னா டீச்சர் வீட்டுல கேமரா இருக்குது, அது மூலமா தான் பார்த்துட்டு இருக்கிறான். அதை பார்த்து ஷாக் ஆகி டீச்சர் வீட்டுக்கு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டீச்சர் எங்க போறான்ற மாதிரி பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ டீச்சர் வெளியே ரொம்ப டென்ஷனா போறதை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறான். அப்போ இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த டீச்சரை பத்தி நல்லா தான் போட்டிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த டீச்சர் பாரிஸ்ல ஒரு டைம் குழந்தைங்களை சித்திரவதை பண்ணியிருக்கான்றதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்ல, அதை கேட்டதுமே ஹீரோயின் மிரண்டு போய் போனை கட் பண்ணிட்டு இவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு கோவமா ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்போ ஒரு கார் வந்து ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வருது. அதனால டீச்சரை வந்து எப்படியோ மிஸ் பண்ணிடுறான். ஆனா விடாம தேடி டீச்சரை தேடி போறா. அப்ப அங்க நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வர இருக்குது. அதை பார்த்துட்டு நைட்டு குட்டி பையனை இந்த பிளேஸ்க்கு தான் கூட்டிட்டு வந்தான்ற மாதிரி யோசிக்கிறா. அப்ப அந்த குட்டி பையன் யூன் ஹைன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஆனா யூன் ஹைனா குட்டி பையன் ஒரு சின்ன பொண்ணு கூட விளையாண்டான் இல்லையா, அந்த பொண்ணுடைய பேரு தான். ஆனா இது தெரியாம ஹீரோயின் அது அபார்ட்மெண்ட் நேமா இருக்குன்ற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் டெரஸ்ல போய் நின்று டீச்சர் எங்கேயாவது போறாங்களான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. கொஞ்ச நேரத்துல டீச்சர் ஒரு சூட்கேஸோட கார்ல வந்து ஏறுறான். ஐயோன்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஷேடோவை டச் பண்ணும்போது இதே மாதிரி தான் சூட்கேஸ்ல புதைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு உடனே குட்டி பையன் அப்பாவுக்கு கால் பண்ணி குட்டி பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவனை காணும் தாமா நாங்களும் தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்ல ஹீரோனுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. ஸோ ஃபாஸ்டா கார் முன்னாடி போய் நின்று காரை நிப்பாட்டுங்கன்ற மாதிரி சொல்ல அந்த டீச்சரும் விண்டோ கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஏன் பைத்திய மாதிரி வந்து காரை நிப்பாட்டுற அப்படின்னு கோவமா கேட்கும்போது ஒழுங்கா காரோடைய டிக்கே ஓப்பன் பண்ணுங்க, நீங்க சூட்கேஸ்குள்ள என்ன வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தலைமுடியை பிடிச்சு கேட்கறான். உடனே டீச்சர் பயந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு தப்பிக்க போறான். ஆனா ஹீரோயின் விடாம கார் மேல ஏறி தடுக்க ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா ஹீரோயினுக்கு கீழே விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்துருது. அதை பார்த்துட்டு டீச்சர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். உடனே ஹீரோயின் காரோடைய டோரை ஓபன் பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினுடைய கை அந்த விண்டோல மாட்டிடுது. உடனே டீச்சரும் நீ சாகிறதுக்காகவே தான் இங்க வந்திருக்கிற, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு வழி தாங்க முடியாம கத்துறா. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி காரை வந்து ஸ்டாப் பண்றான். அதை பார்த்து நம்ம டீச்சர் லைட்டா பயந்துட உடனே ஹீரோ அந்த டீச்சரை பிடிச்சு வச்சு அடி அடின்னு அடிக்க அப்படியே டீச்சரும் மயங்கிட்டான். உடனே நம்ம ஹீரோயின் ஃபாஸ்டா போய் டிக்கி ஓப்பன் பண்ணி சூட்கேஸ் ஓப்பன் பண்ண அதுல அந்த யூன் ஹை குட்டி பொண்ணு தான் இருக்கிறா. அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போறா. அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. போன எபிசோட்ல குட்டி பசங்க கிட்ட வந்து ஒருத்தன் என்னுடைய வீட்டுல பப்பி இருக்குது பார்க்க வரியான்ற மாதிரி கேட்டது வேற யாரும் கிடையாது, இந்த டீச்சர் தான் போல. உடனே ரெண்டு குட்டீஸும் சரின்னு சொல்றாங்க. ஆனா டீச்சர் குட்டி பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்த குட்டி பையன் கவலையா அந்த டீச்சர் பின்னாடியே போறான். ஆனா அந்த டீச்சர் வீட்டுக்கு குட்டி பொண்ணை கூட்டிட்டு போனா சிசிடிவி கேமராலாம் மாட்டி போன்னு பயந்து ஒரு சூட்கேஸ்ல வச்சு கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள போய் சூட்கேஸ் ஓபன் பண்றான். உடனே இதை பார்த்ததுமே குட்டி பொண்ணு பயந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதை கண்டுக்காம டீச்சர் கோட்டை சேஞ்ச் பண்ணி ஒரு வயர்ல போடுறான். அந்த பக்கம் குட்டி பையன் பப்பியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பப்பி பப்பின்னு சொல்லிக்கிட்டே வந்து டீச்சர் விட்ட தேடுறான். அப்போ டீச்சர் கோட்டை கழட்டி போடுறதை பார்த்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல குழாய் மூலமா ஏறி அந்த வீட்டுக்குள்ள பப்பியை பார்க்க போறான். அப்போ டீச்சரை பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல இருக்கிறான். ஆனா இது தெரியாம குட்டி பையன் வீட்டுக்குள்ள வந்துட அப்ப அந்த குட்டி பொண்ணு வயிறு வலிக்குன்னு அழுகிறா. அதை பார்த்த குட்டி பையன் உனக்கு பசிக்குதா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விண்டோ வழியா இறங்குறான். அப்பதான் அந்த குட்டி பையனுடைய சாங்ஸ் வந்து அதுல மாட்டி இருக்குது. அதை அந்த குட்டி பையன் கவனிக்காம ஸ்நாக்ஸ் வாங்க போக இந்த டைம்ல தான் தெரியாம கமிஷனர் கார்லயே விலை பெருந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள கமிஷனர் வந்து காரை ஸ்டாப் பண்ணி வெளியில வந்து குட்டி பையன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா அந்த பையன் எதுவுமே சொல்லாம பயந்து போயிருப்பான். அப்பதான் ஹீரோயின் கமிஷனர் பின்னாடி ஷேடோ இருக்குதான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. உடனே அந்த பையன் குட்டி பொண்ணுக்காக தான் அந்த கடைக்கு போய் சாக்லேட் எடுத்து பேக்கெட்ல போட்டுட்டு அவனும் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். அப்பதான் ஹீரோயின் பார்த்து அந்த குட்டி பையன் கிட்ட உன்னுடைய வீட்டுக்கு போன்னு சொன்னதுக்கு அந்த பையன் டீச்சருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அப்பதான் குட்டி பையனும் யூன் ஹைன்ற மாதிரி அந்த குட்டி பையனுடைய பேரை சொல்லி அழுந்திருப்பான். இந்த பக்கம் டீச்சர் பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து பாக்குறான். அப்போ விண்டோ ஓப்பன் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காக அப்ப அங்க சாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு போய் கேமரால பாக்குறான். அதுல குட்டி பையன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கிறத பார்த்து பயந்து போய் அடுத்த நாள் அந்த குட்டி பையனுடைய வீட்டுக்கு வந்து அவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பானோன்னு பயந்து போய் வீட்டுல வந்து நல்லவ மாதிரி குட்டி பையன் ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்கிறான். ஆனா குட்டி பையனுடைய அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால டீச்சர் அதை கேட்டு அப்போ குட்டி பையன் எதுவுமே சொல்லல போல அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷமா போயிருந்திருப்பான். அப்பதான் ஹீரோயின் போய் டீச்சர் கிட்ட பேச இப்படி எல்லாமே நடந்திருக்கும். அப்படியே கட் பண்ணா குட்டி பையன் அவனுடைய வீட்டுல அவன் குட்டி பொண்ணுக்கு வாங்கியிருந்த சாக்லேட் டேபிள் இருக்கிறத பார்த்துட்டு யூன் ஹை பசியா இருப்பான்னு எடுத்துட்டு குட்டி பொண்ணை பார்க்க போறான். அப்போ பார்த்து குட்டி பையனுடைய அம்மா குளிச்சுட்டு வந்து குட்டி பையனை தேடுறாங்க. இந்த பக்கம் குட்டி பையன் என்ன பண்றான்னா டீச்சருடைய வீட்டுக்குள்ள வந்து அந்த குட்டி பையனுக்கு சாக்லேட் கொடுக்க இதை கேமரால பார்த்துட்டு தான் டீச்சர் வந்து ஃபாஸ்டா வீட்டுக்கு போறான். ஆனா இந்த பக்கம் குட்டி பொண்ணு சாக்லேட் வேண்டாம், எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது, நான் என்னுடைய பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்ட குட்டி பையன் வான்ற மாதிரி அதே மாதிரி விண்டோ வழியா இறங்கி அந்த குட்டி பையன் இறங்க சொல்றான். ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு பயந்து நான் இறங்க மாட்டேன்ற மாதிரி சொல்றா. அப்போ பார்த்து டீச்சர் வந்து சின்ன பொண்ணை இறங்க விடாம பிடிச்சிட்டான். ஆனா குட்டி பையன் டீச்சரை பார்த்து பயந்து கையை விட்டுட அப்படியே கீழே விழுந்திருப்பான்.
அதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸ் தான் இங்கிருந்து போயிருக்கும். உடனே டீச்சர் சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருப்பானா இழுத்துட்டு உள்ளே போகிறான். அப்போ சின்ன பொண்ணு கையை கடிச்சு விட்டுற வலி தாங்க முடியாமல் டீச்சர் கோவமாக சின்ன பொண்ணை தள்ளி விட்டுறான். அப்போ அந்த பொண்ணு டேபிள் அடிச்சு ரத்தமாக வருது. இதை பார்த்து பயந்து டீச்சர் வந்து உடனே சூட்கேஸில் குட்டி பொண்ணை வச்சு காரில் கூட்டிட்டு போயிருந்திருப்பான். இந்த பக்கம் ஆம்புலன்ஸில் வந்து குட்டி பையனை கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் ஆம்புலன்ஸில் பார்க்குறா. அந்த பையன் தான் இருக்கிறான்றது தெரிஞ்சிருக்காது இல்லையா. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தா இந்த கமிஷனரை காமிக்கிறாங்க. யாரையோ மீட் பண்ண போகிறாங்க காரில். அப்போ ஒரு ட்ரக் வந்து கமிஷனர் காரை மோத வர்ற மாதிரி வர அதை பார்த்துட்டு பயந்து போய் கமிஷனர் காரை வந்து திருப்புறாங்க. அப்போ கார் வந்து மரத்தில் மோதிருது. இதனால கமிஷனருக்கு அடிபட்டு ரத்தமாக வருது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கமிஷனர் வந்து இறந்து போறாரு. அப்போ அந்த ட்ரக்கில் இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அவன் கிளவுஸை கலத்துறான். அப்போ அவனுடைய கையில் நடுவிரல் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவன் தான் அந்த ஃப்ரீசர் லேடியும் கொலை பண்ணியிருக்கணும். இவன் தான் ஹீரோவையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த கிரிமினல் யாருக்கோ கால் பண்ணி வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவள் எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டா. ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க பக்கத்தில் சின்ன பொண்ணு பாட்டி உட்காந்து இருக்கிறாங்க. அதை ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்க. அப்போ டாக்டர் வந்து இந்த சின்ன பொண்ணு நல்லா இருக்கிறா, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக அதை கேட்ட ஹீரோயின் ஹாப்பியாக போலீஸ் ஸ்டேஷனை வந்து பார்க்குறாங்க. அங்கே டீச்சர் இருக்கிறான், கூடவே ஹீரோவும் இருக்கிறான். உடனே ஹீரோயினை பார்த்துட்டு அவன் தான் தப்பு பண்ணான்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னும் போது அதை கேட்ட ஹீரோயின் எப்படி போலீஸ் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி இவன் சூட் கேஸில் ஒரு சின்ன பொண்ணு சத்தம் கேட்குதுன்னு சொன்னேன், அதை வச்சு தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னதும் உடனே ரெண்டு பேரும் கிளம்ப போகிறாங்க. அப்போ குட்டி பையனுடைய அப்பா கோவமாக வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு என் பையன் நல்லா இருக்கிறான் உங்களால தான் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் டீச்சரை அடின்னு அடிக்கிறான். உடனே மற்ற போலீஸும் பார்த்துட்டு அடிக்க விடாம தடுத்து இழுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்த ஹீரோ வா நம்ம போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க உடனே ஹீரோயினுக்கு வலிக்குது, கையில் அடிபட்டிருக்கும் போல. சரி நம்ம போய் அந்த குட்டி பையன் பின்னாடி ஷேடோ இருக்குதான்னு பார்க்கலான்ற மாதிரி கூப்பிடுறா. அதை கேட்ட ஹீரோ எனக்கு டைம் இல்லை வா போகலாம் அப்படின்னு போது ஆனால் ஹீரோயின் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அப்போ அந்த குட்டி பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அவன் பின்னாடி எந்த ஒரு ஷேடோவுமே இல்லை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து நான் எப்படி இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும்போது உன்னுடைய நம்பரை ட்ராக் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு தான். அதை கேட்ட ஹீரோயின் உங்களுக்கு மெமரி லாஸ் ஆன அப்புறம் நீங்கள் ரொம்ப கூலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல அதை கேட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். ஆனால் ஹீரோ எனக்காக தான் ஹெல்ப் பண்ண இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக குதிச்சுட்டு போகிறா. இந்த பக்கம் சீனியர் ஆஃபீஸர் காமிச்சா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்க. அப்போ ஃபுட்டேஜ் வந்து க்ளீனாக இல்லைன்னு திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆஃபீஸர் வந்து சீனியர் ஆஃபீஸர் ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் புது ஃபோன் வாங்குங்க ஏன்னா 2 மணி நேரமாக இது சார்ஜ் ஆகுது அப்படின்னு திட்டிட்டு அதை கிட்ட சீனியர் ஆஃபீஸர் எதுவுமே சொல்லாமல் ஃபோன் ஆன் பண்ண. அப்போ கமிஷனர் சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சீனியர் ஆஃபீஸர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து நான் உங்ககிட்ட முக்கியமாக தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் கமிஷனர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணது வேற யாருக்கும் கிடையாது, இந்த சீனியர் ஆஃபீஸருக்கு தான் போல. ஆனால் சீனியர் ஆஃபீஸரோடைய ஃபோன் வந்து சுவிச் ஆஃபாக இருந்ததுனால வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்காது. இதை பார்த்துட்டு இப்போ தான் சீனியர் ஆஃபீஸர் கமிஷனருக்கு கால் பண்ண. ஆனால் வேற யாரோ ஃபோன் எடுத்துட்டு கமிஷனருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட இந்த சீனியர் ஆஃபீஸரும் ஷாக்காக இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. 2 பேரும் பஸ்ஸில் முஜின்ல இருந்து ஊருக்கு வராங்க. அப்போ பஸ்ஸில் நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் வந்து முஜின் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ன்ற மாதிரி சொல்லுது. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்க்குறான். அப்போ ஹீரோ அவனுடைய தம்பி 2 பேரும் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போன மாதிரி காட்டுறாங்க. அதை நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் நேம் சொன்னதை கேட்டு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஸ்கூலை கிராஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு அடிச்சு பிடிச்சி வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு ஸ்கூல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 2 பேரும் ஸ்கூல் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ பார்த்து இது எந்த பிளேஸ்ன்னு ஞாபகம் இருக்குதான்னு கேட்கும்போது ஆமாம் முஜின் சின்ன ஸ்கூல் தானே அப்படின்னும் போது உனக்கு எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட அதை கேட்ட ஹீரோ வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இதோ பாரு இந்த ஸ்கூல் நேம் போட்டிருக்குல்ல அதை பார்த்து தான் சொன்னேன்ற மாதிரி காட்டேன். சரி வா அப்போ உள்ளே போகலாம், உள்ளே போனால் உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் பாவம் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான். இப்போ ஹீரோடைய பாடியில் பிளாக் தான் இருக்கான்றது தெரியாமல் போகுது. உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறான். அப்போ ஹீரோயின் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எதுவுமே மாறலை, எல்லாம் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இந்த பிளேஸில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன்ற மாதிரி சொன்னதுமே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணுக்கு ஷேடோ தெரியும்னு எப்பவும் சன் கிளாஸ் போட்டுகிட்டே தான் இருப்பான். இந்த விஷயம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்படி தான் ஒரு நாள் ஸ்கூலில் அவள் கபோர்டில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹீரோயினை கிண்டல் பண்ணி தள்ளி விட அந்த டைமில் அவளுடைய சன் கிளாஸ் வந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்க சொல்லிட்டு அவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அடிக்க உடனே ஸ்டூடெண்ட்ஸ் பயந்து ஓடுறாங்க. அதை ஹீரோயின் பார்த்து ஷாக்காகி மிரண்டு போய் நிற்க உடனே நம்ம ஹீரோயினுடைய காதில் உள்ள ஹெட்ஃபோனை எடுத்து விட்டுட்டு சன் கிளாஸஸ் எடுத்து கொடுக்குறான். உடனே ஹீரோயின் சன் கிளாஸஸை போட போக உன்னுடைய கண்ணு ரொம்பவே அழகா இருக்குது, ஏன் இந்த சன் கிளாஸஸை போட்டு உன்னுடைய கண்ணை கவர் பண்ற, நீ யாரையும் பார்த்து பயப்படாத, யாராவது உன்னை கிண்டல் பண்ணா உன்னுடைய கண்ணை குத்திடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம
நம்ம ஹீரோயின் வந்து பயந்து மெதுவாக சொல்கிறா. உடனே ஹீரோ இது ஒரு மேஜிக், நீ இதை சத்தமாக சொல்லுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு ஹீரோயின் செம சத்தமாக சொல்ல, அதை கேட்டு ஹீரோ சிரிக்கிறான். அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ சொல்லி தந்ததை நான் உன்கிட்ட 20 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கும்போது உன்கிட்டே சொன்னேன் தெரியுமா அப்படின்னு போது, அதான் ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் கண்ணை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே ஹீரோயின் எனக்கு பயம் வரும்போது எல்லாமே நான் அதை சொல்லுவேன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ நீ சேடை பார்க்கும்போது அப்படின்னு கேட்குறான். எனக்கு சேடை பார்க்கும்போதெல்லாம் பயம் கிடையாது, ஆனால் அந்த மனுஷங்க தான் எப்போதுமே என்னை பார்க்கும்போது உன்னுடைய கண் பேய் பார்க்குற கண்ணு, அதனால என்னுடைய கண்ணை பூதம்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட, அதை கேட்டு ஹீரோ கோஸ்ட் கண்ணு குட்டியாக இருக்கும், பூதம் கண்ணு பெருசாக இருக்கும், ஆனால் உன்னுடைய கண்ணு ரெண்டுமே கிடையாது, உன்னுடைய கண்ணு மனுஷங்களுடைய கண்ணை விட ஸ்பெஷல் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய் சொல்ல, அதை கேட்டு ஹீரோயின் வந்து கண்ணை திறந்து பார்த்து லவ்வோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது, அதான் உன்னுடைய கண்ணு நாய் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோயின் சாக்காகி என்னுடைய கண்ணு நாய் கண்ணுலாம் கிடையாது அப்படின்னு திட்ட போக, ஆனால் ஹீரோ கிட்ட திட்ட மனசு இல்லாமல் அமைதியாகிட்டாங்க. அப்போ ஹீரோ அவன் தம்பி 2 பேரும் எங்கேயோ போகிற மாதிரி காட்டுறாங்க. அது ஹீரோடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. உடனே ஹீரோ பின்னாடி போய் பார்க்குறான். அப்போ தம்பி வந்து இந்த டைம் கேப்சூலில் எடுக்கலான்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ வந்து இல்லை நானும் ஹீரோயின் தான் இதை புதைச்சோம், அப்போ 2 பேரும் 20 வருஷம் கழிச்சு வந்து தான் இதை எடுக்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணோம், அதனால வேண்டான்ற மாதிரி சொல்ல, அதை ஹீரோ கேட்டுக்கிட்டே அதை போய் தோண்டி எடுக்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே வந்து ஹீரோ தோன்றதை பார்த்து ஷாக்காகி இதை இப்போ எடுக்காத, இதை இன்னும் எடுக்க 1 மாதம் டைம் இருக்குது, ஆமாம் இது எப்படி உனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, ஆனால் ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க. உடனே ஹீரோயின் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு பிளேஸை பார்த்துட்டு ஹீரோயின் இந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, அது என்ன பிளேஸ்ன்னு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இது வந்து ஒரு பார், இங்கே எல்லாருமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அப்போ அந்த பிளேஸில் தான் ஹீரோடைய அம்மாவும் இருக்கிறாங்க. அதனால ஹீரோ அவனுடைய அம்மாவை பார்க்க எப்போதுமே இந்த இடத்துக்கு வருவான். அதை பார்த்துட்டு அம்மா நீங்கள் வரக்கூடாதுன்னு அடின்னு ஹீரோ அடிப்பாங்க. அதை ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ஹீரோக்கு எதுவுமே இது வந்து ஞாபகம் இல்லை, ஏன்னா இது பிளாக். இருந்தாலும் ஹீரோடைய மெமரி வந்து உனக்கு லைட்டாக வருது. உடனே ஹீரோயின் ரொம்பவே இங்கே கவலையா, இது உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம்னு 2 பேரும் பஸ்ஸில் வந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் நல்லா தூங்கி ஹீரோ மேலே சாய, அதை பார்த்துட்டு ஹீரோ கோவமா ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவளுடைய கை ஹீரோ மேலே இருக்குது, அதை எடுத்து தள்ளி வச்சுட்டு யோசிக்கிறான், ஏன் எனக்கு ஹீரோடைய பாஸ்டெல்லாம் ஞாபகம் வருதுன்னு. திரும்ப ஹீரோயின் ஹீரோ மேலே சாயிறாங்க. அப்போ ஹீரோ தள்ளி விட போகிறான். அப்போ ஹீரோவுக்கு ஹீரோயினை தள்ளி விட மனசு இல்லாமல் சரி என்னமோ பண்ணுன்ற மாதிரி விட்டுட. அப்போ ஹீரோ இந்த பொண்ணு அவளுடைய உயிரை கூட பெருசாக எடுக்காம அடுத்தவங்களுடைய உயிரை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்படுறா, ஆனால் இவளுக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக சாவு வருது அப்படின்னு ஹீரோயினை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் சீனியர் ஆஃபீஸர் கமிஷனரோடைய இறுதி சடங்கு முடிச்சுட்டு ரொம்பவே கவலையாக வெளியில் போய் அசிஸ்டன்ட் கிட்ட என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அசிஸ்டன்ட் அவர் ஏதோ கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகியிருக்குது, அது எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி சிசிடிவி கேமராவில் செக் பண்ணோம், ஆனால் எந்த ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, அதை கிட்ட சீனியர் ஆஃபீஸர் கமிஷனர் ஏன் என்கிட்ட எதையோ சொல்ல வந்திருக்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ கமிஷனர் கார்ல இருந்து எடுத்துட்டு வந்த திங்ஸை கமிஷனரோடைய ஒய்ஃப் கிட்ட கொடுக்க போறேன்ற மாதிரி கொண்டு போறாங்க. அதை பார்த்து சீனியர் ஆஃபீஸர் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமானா அதை வாங்கி தேடி பார்க்குறாங்க. அப்போ அதில் கமிஷனரோடைய டைரி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசர் லேடியோடைய சின்ன வயசு ஃபோட்டோ, அடுத்தது பம்ப்கின் சிங்கர் கார்டுன்னு இருக்குது. இதை பார்த்துட்டு சீனியர் ஆஃபீஸர் அதை எடுத்துட்டு பம்ப்கின் சிங்கர் பிளேஸ்க்கு போய் அங்கே டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்போ பம்ப்கின் கார்டில் இருக்கிற இமேஜ் மாதிரியே தரையில் வரைஞ்சிருக்குது. அதை பார்த்துட்டு சீனியர் ஆஃபீஸர் அது எப்படி இது கிளாராவுடைய பிஸ்னஸ் கார்டோட இமேஜ்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால நீ நாளைக்கு என் கூட வந்து யார் உடம்புல ஷேடோ தெரியுமோ அதெல்லாம் பார்த்து சொல்லணுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாங்க. அப்போ ஒரு கல்லு தட்டி கீழே விழ போக, ஆனா அதை பார்த்துட்டு ஹீரோ கண்டுக்காத மாதிரி போறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் நான் கவனிக்கலன்னு அந்த கல்லையே எடுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த கல்லை எடுக்க முடியல. உடனே ஹீரோயின் என்னால முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு வலியோட நொண்டி போக, அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இவளுக்கு கண்ணு தெரியாது போல, நாய் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க ரீப்பர்ஸ் வந்து டிவியில் டீச்சரை வந்து அரெஸ்ட் பண்ணது, அவர் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் டீச்சர் வேலைக்கு சேர்ந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே நியூஸ்ல போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்க, அதெல்லாம் பார்த்து ரீப்பர்ஸ் வந்து நீங்க மனுஷங்க உயிரை காப்பாத்தினா உனக்கு டெத் ஸ்குவாட் வந்து உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது உடனே ஹீரோ நான் யார் உயிரையும் காப்பாத்தலன்ற மாதிரி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. குட்டி பையனை ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது அப்போ 2 ரீப்பர்ஸ் வந்து கூட இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அந்த சின்ன பையன் பின்னாடி ஷேடோ இருக்குதான்னு பார்த்துட்டு கிளம்புறா. அப்போ ஹீரோ பார்க்குறான். அப்போ ஹீரோயின் பார்த்த பையன் குட்டி பையனுடைய பிரதர். அப்போ குட்டி பையன் நடந்து வரான், அவன் பின்னாடி ரீப்பர்ஸ் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் ஹீரோ சிரிக்கிறான். அதை கேட்ட ரீப்பர்ஸ் அந்த குட்டி பையனை அப்போ யார் கொலை பண்ண போறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது இந்த பக்கம் குட்டி பையனை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையனுடைய அப்பா உள்ள போக, அதை பார்த்துட்டு குட்டி பையன் பயப்படுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நான் அவ்வளோ சீக்கிரமா ஹீரோயினை எந்த உயிரையுமே காப்பாற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் அந்த குட்டி பையனை காப்பாத்திட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்குறாங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட் நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இன்னுமே சீரிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா ஹீரோயின் எல்லாத்தையுமே காப்பாற்ற நினைக்கிறான், ஹீரோயினை காப்பாற்ற விடாம தடுக்க நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. ஸோ என்ன ஆக போகுதுன்றத
அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.